அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிஎன்பிசி குரூப் 2 2ஏக்கான முக்கியமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அது குறிப்பாக 2ஏ நான் என்ட்ரி போஸ்ட்டில் ரீச்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எப்போ ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, மார்க் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது அந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கான ஒட்டுமொத்த ஃபைனல் ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏப்ரல் 2 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் நடந்தது, தேர்ட் பேஸ் கவுன்சிலிங், அதை பார்த்துருப்பீங்க. மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் வந்து ஃபைனலாக செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே 1/4/2004 ஓரல் டெஸ்ட் நடந்தது ரைட்டா. இப்போ பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்து 2/4/2024 அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் தான் நம்ம டச் பண்ணணும். ஸோ இதில் டச் பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு அது வந்து காட்டுது. ஸோ பாருங்கள் 1 நாளில் ஓரல் டெஸ்ட் நடந்தது. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 2 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் 2 போஸ்ட்டு இருந்தது. அது 2 பேர் வந்து செலெக்ஷன் ஆகிட்டாங்க அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். ஓரல் டெஸ்ட் முடிஞ்சது, மார்க் பப்ளிஷ் பண்ணாங்க, ஃபைனலாக இவங்க செலெக்ஷனே முடிச்சுட்டாங்க. அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னையோட ஏப்ரல் 2 முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நமக்கு வந்து மார்க்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீக்குள்ளவே 1 or 2 days எப்போ வேணாலும் வரலாம், எக்ஸாக்ட் டேட் இல்லை. ஏன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மார்க்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அவங்களே ஒரு பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒட்டுமொத்த ப்ராசஸ் ஃபைனல் ரிசல்ட்டே வந்து தேர்ட் பேஸோட முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நான் இன்டர்வியூ போஸ்ட்டு மார்க் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஸோ மேபி இந்த வாரத்துக்குள்ளே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கான மார்க் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா. ஸோ எப்போன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. விரைவில் உங்களுக்கான ஒரு முடிவு கிடைச்சிடும் இந்த வாரத்தில். ஓகேவா? நன்றி, வணக்கம்.